மதிப்பிற்குரிய ஐயா ஹெச்ஓடி அவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், என்னோட பிரியப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். தமிழ் பேச தெரியாதுன்னு கிடையாது, தெரியுமா? நான் நல்லா தமிழ் பேசுவேன். பட் மைக்கு பேசும்போது தமிழ் வராது அவ்வளோவா. பிகாஸ் 15 இயர்ஸாக மலையாளம் பேசிகிட்டு இருக்கோமா மைக்கில். ஸ்கூல்ல எல்லாம் மைக்கில் எல்லாம் பேசினது கிடையாது. பயங்கர பயம் எனக்கு மைக்கில் பேசினா ஏதோ ஒரு மாதிரி. அப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா என்னை கூப்பிட்டதில். உண்மையாலுமே இட்ஸ் ரியலி வெரி ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம பசங்கக்கிட்ட நம்ம வந்து பேசுகிற நேரம் அது வேறு மாதிரி தான். நமக்கு என்னதான் இருந்தாலும் அது ஒரு தாய்மொழியில் பேசும்போது அது வேற ஒரு விஷயம். அது யூனிஃபார்ம் போட்டு என்னோட தாய்மொழியில் பேச முடியுது அப்படின்னா அது அடுத்த லெவல். ஸோ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட எல்லாரையும் பேசுறது ஒரு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐயா என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது, இப்போ மண்டே ஸ்கூல் பசங்கள்லாம் வராங்க, அப்போ வாங்கினாங்க. எனக்கு இன்னைக்கு வேறு மீட்டிங் இருந்துச்சு, இப்போ வெட்னஸ்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து தான் எனக்கு தலைப்பு என்னன்னு தெரியும். தமிழ் கல்வியும் வேலை வாய்ப்பும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலைப்பெல்லாம் நான் கேட்கல. பிகாஸ் தமிழ் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் போகணும். அதுதான் நம்மளோட வந்து ஐடென்டிட்டி, நம்மளோட அடையாளம் அப்படிங்கிறது நம்மளோட தமிழ் தாய்மொழி. அதுதான் தாய்மொழி, தாய் நாடு. இது நம்மளோட அடையாளம். எங்கே போனாலும் அப்படிதான். ஸோ இங்கே வந்து நான் பெருசாக பேசலான்னு நினைக்கல. ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கொஞ்சம் கொஸ்டின் கேளுங்க. நான் ஏதாவது சொல்கிறதுன்னா சொல்கிறேன். ஓகே? பிகாஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு இப்போ இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்காது. நான் ஸ்கூலில் படிக்கிற நேரம் அப்படிலாம் கிடைச்சதில்ல எனக்கு. அப்போது உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம 2 பேருக்கும் என்ன ஒத்துமை இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் இல்லாது வேலை 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 மொழி இல்லாது வேற என்ன இருக்கும்? ஓகே. ஸோ நானும் தமிழ் வழியில் படித்த ஒரு பொண்ணு தான். ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், மலையாளம் பேச தெரியும், ஹிந்தி பேச தெரியும். ஆனால் இந்த 3 லாங்குவேஜுமே எனக்கு வந்து காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் தமிழ் இல்லாமல் வேறு ஒரு லாங்குவேஜும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இஃப் தட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ, எனக்கு இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் எல்லாருக்குமே பண்ணலாம். யாருக்கு வேணால் பண்ணலாம் இல்லையா? சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னோடய அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருந்தார். அப்போ ஸ்கூலில் நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படி அதுதானே. பொண்ணுங்களை பிறந்த உடனே அன்றைக்கே இது பண்ணிடுவாங்க, இந்த பொண்ணு 18 வயசு ஆனான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்கூல் பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்தால் போதும், பேசிக் எஜுகேஷன் அவ்வளோதான். அது முடிச்சுட்டு நம்ம வந்து காலேஜ் முடித்தா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இல்லையா? அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க 10ஆம் கிளாஸ் முடித்த உடனே கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு பாத்திரம்லாம் சேர்த்து வைப்பாங்க. ஸ்கூலில் அந்த காலத்துலலாம் மெடல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா? பாத்திரம் தான் கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளைய ஸ்கூல்னால் அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிச்சுன்னா அப்போது வந்து சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸு, சின்ன சின்ன தட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா இப்போவும் அதை சேர்த்து வச்சதெல்லாம் மேலே இருக்குது. அப்போது 10ஆம் கிளாஸ் ஆனோடனே கல்யாணம் பண்ணணும், 12ஆம் கிளாஸ் ஆனோடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாத்திரம்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ வரைக்கும் அது சேர்த்தே தான் இருக்குது. இது வரைக்கும் யூஸ் பண்ணல. அதுதான் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் சொல்கிற மாதிரி அது நான் யூஸ் பண்ணதில்லை. ஓகே, 12ஆம் கிளாஸ் ஆனோடனே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு முடித்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், படித்து இது பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் போனேன். சரி இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு சரி அப்படியாவது வேலைக்கு போயிடலாம் எப்படியாவது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வேலைக்கு போய் என்ன பண்ணுறது, நீ வேலைக்கெல்லாம் போனால் அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை தேடணும் இல்லையா? அப்போ அதனால ஒன்றும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், இருக்கிற வரைக்கும் நீ எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ யூனிவர்சிட்டி காலேஜில் நான் 4th, என்னோடய கிளாஸில் நான் 4th ரேங்க் வாங்கினேன். இங்கிலீஷில் தான் படித்தோம் காலேஜ் போன பிறகு. பட் நம்ம வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ அதில் வந்து நம்ம படித்து காலேஜில் கிளாஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நான் 4th மார்க் வாங்கியிருந்தேன். இப்போ என் கூட உள்ளவங்க எல்லாரும் வேலைக்கு போனாங்க. எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, நீ வேலைக்கு எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணுன்னு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் சம்பாரித்து கொடுக்க வேண்டாம். அந்த காலத்தில் எல்லாம் பெரிய ஒரு இது பார்த்தீங்கன்னா, பொண்ணு சம்பாரித்து போட்டு அப்பா அம்மா சாப்பிட்றதா அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக்மா பேசிக்கலி.
அது ஒரு இழிவாக நினைப்பாங்க. அப்போ வந்து நீ சம்பாரிச்சு போடுறதா அப்படின்னு. எங்கள் அப்பாவும் சம்பாரிச்சிட்டு இருந்தாரு. வீட்டில் 2 அண்ணனுங்க இருக்காங்க, அவங்களும் எல்லாம் வேலைக்கு போனாங்க. பட் இருந்தாலும் பொண்ணை வேலைக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம்மா அந்த காலத்தில். அப்போ அது வந்து அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. சரி, எனக்கு எப்படியா படிக்க ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, நீ என்ன வேணால் படிச்சுக்க, நாங்கள் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ என்ன வேணால் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன படிப்போம்? சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசை இப்படி ஒரு சிவில் சர்வீஸில் வரணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ நான் இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நான் ஏன் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூலில் படித்தேன், இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் பெரிய படிச்சுட்டு இருந்தாங்க, ஐஏஎஸ்ஸாக இருந்தாங்க, ஐபிஎஸ்ஸாக இருந்தாங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கனவு அது இருந்துச்சு. அந்த கனவுல வாழ்ந்துட்டே இருந்தேன். அது அது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி வயசுலலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனால் அந்த கனவுல நான் வாழ்ந்துட்டே இருப்பேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து போய் காலேஜில் போய் உட்கார்றேன், இன்ஜினியரிங் காலேஜு. நான் மெரிட்டில் சீட் வாங்கினேன். அப்போ எல்லோரும் மற்ற ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்லேயே நல்ல ஸ்கூல்ஸ்லேருந்துலாம் அந்த காலேஜ்க்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க. எனக்கு தெரியாது. இப்படி எல்லாரையும் வந்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம வந்து மை நேம் இஸ் எல்லோரும் இங்கிலீஷில் சொன்னாங்க. நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது. அப்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எல்லோரும் ஃபஸ்ட்லேருந்து வந்தாங்க. நான் அந்த மூலையில் எங்கேயோ ஒரு பின்னாடி ஒரு 4 பெஞ்சுக்கு அப்புறம் நடுவில் எங்கேயோ உட்காந்துருந்தேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டே. ஓகே. ஸோ எந்திரிச்சு நான் வந்து எனக்கு படப்படான்னு ஏதோ சொல்லணும், அவ்வளோதான். மை நேம் இஸ் நிஷாந்தினி, ஐ எம் ஃப்ரம் மண்ணச்சநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்கூல் பேர்லாம் சொல்லிட்டு, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மண்ணச்சநல்லூர். ஐ வாண்ட் டு பிகம். எல்லோரும் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எல்லாருக்கும் என்னென்னா, நான் இப்போ லெக்சரர் ஆகணும் இல்லையா, அப்போ எல்லாம் என்ன பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படிலாம் தான் அவங்களோட கனவுலாம். ஆனால் எத்தனை பேர் சொல்லியும் அங்கே உள்ள ஒரு ஆள் மட்டும்தான் நான் சொன்னேன், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொன்னேன். எல்லோரும் பயங்கரமாக சிரித்தாங்க. சிரித்தோடனே எனக்கு ஒரே பயம். இங்கிலீஷ் தான் ஏதோ சொதப்பிட்டோம் போல், அதனால தான் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எனக்கு அன்றைக்கி அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நான் ரொம்ப அழுதேன். ஏன்னா எல்லோரும் சிரிக்கிறாங்க, எனக்கு வந்து சரி வராது, என்னாலலாம் படிக்க முடியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ போகிற வரைக்கும் போ, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். மற்றவங்கள பார்த்து சிரித்தா எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க. மற்றவங்க சிரிக்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம வாழாமல் இருக்க முடியுமா இல்லையா? அப்போ நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி இப்படி போய் படித்து ஃபஸ்ட் இயர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். செகண்ட் இயர் ஆகும்போது நம்ம பிக் பண்ணோம், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அப்படி போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஏன்னா ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் ஒரு 2-3 மாதம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. அப்போது கேட்டேன் நான், என்னை பார்த்து ஏன் எல்லோரும் அன்றைக்கி சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் புரிஞ்சுது, என்னோடய இங்கிலீஷ் ஸ்கில்ல சிரிச்சுது. நான் சொன்னேன் அந்த ஐஏஎஸ் ஆவேன் அப்படின்னு சொன்னதுக்காக சிரிச்சிருக்காங்க எல்லோரும். ஓகே. அப்போ அவங்களோட இது என்ன அப்படின்னா, ஐஏஎஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளாலாம் முடியாது, இங்கே உள்ளவங்களாலாம் முடியாது. அது வந்து பெரிய பெரிய விஷயம். யார் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட மக்கள் மட்டும்தான் படிக்க முடியும். யூனோ பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸ்லாம் போய் அங்கேயே இருந்து படிக்கணும், அப்புறம் டெல்லிக்கெல்லாம் போய் படிக்கணும், அப்படியெல்லாம் இருந்த ஒரு விஷயம் அப்படிங்களா. அப்போ நம்ம வந்து நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது சும்மா சொல்கிறா அப்படின்னு படித்தாங்க. பட் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்? ஐபிஎஸ். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன். மோர் தென் தேட் என்னோட பேட்ச்மேட் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? கனவு என்ன? ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லைன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் கல்யாணம் பண்ணிடணும். ஓகே. பட் வெறுமனே ஐஏஎஸ் ஆஃபீஸர் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு கல்யாணம் பண்ணோன்னா மியூச்சுவலி என்ன ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடியெல்லாம் வந்து அவ்வளோ பெருசு கிடையாது. ஒரு வீட்டில் ஒய்ஃபாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. இப்போல்லாம் போன உடனே என்ன கேட்குறாங்க, முன்னாடிலாம் ஒய்ஃபு ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. முன்னாடிலாம். இப்போல்லாம் ஒய்ஃப் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ இட் கிவ்ஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். இப்போ நான் என்னால் என் ஹஸ்பண்ட் போகிற இடத்துல அவருக்கு ஒரு இது இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது இல்லையா? ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். அப்போது அந்த மாதிரி வளர்ந்து வந்த ஒரு ஆள் தான் நான். ஸோ இட் இஸ் நாட் தட் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. மூணாறு இருக்கட்டும், இப்போ இந்த வருஷம் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஐபிஎஸ்சில் இருக்கிற பொண்ணு வந்து கேரளா காட்டில் வந்த பொண்ணு மூணாறு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கோங்க. ஸோ எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடியும். என்னோட அசட் என்ன தெரியுமா? என்னோட அசட் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இது மட்டும்தான். கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். மற்றவங்க யாரும் நம்பணும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. இவன் நம்பல, அவங்க நம்பல, அவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. நான் வந்து இங்கிலீஷ் எப்படி படித்தேன் தெரியுமா? இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். அதில் நீங்கள் பயங்கரமாக வந்து இங்கிலீஷ்கார மாதிரி பேசணுன்றதெல்லாம் கிடையாது. ஓகே, இட்ஸ் மீன் த வே யூ கம்யூனிகேட் வித் பீப்புள். ஆஸ் லாங் as அதர் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட், ஃபைன். உங்களால் பெரிய இப்போ நான் அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடித்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி இதுக்கப்புறம் போய் லண்டனில் போய் ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு வந்துட்டேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணுக்கு லண்டனில் போய் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ண முடியுமா? லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரி பண்ண முடியுமா? முடியும். ஏன் முடியாது? முடியும். என்னால் முடியுதுன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். என் வீட்டுக்காரர் ராஜமாணிக்கம் ஐஏஎஸ், அவரும் வந்து தமிழ் வழியில் படித்தவர். தமிழ் லிட்ரேச்சர் அவரோட ஆப்ஷனாக இருந்துச்சு ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு. அவரும் இதே மாதிரி நான் பாஸ் பண்ண வருஷத்தில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணார். அவர் மதுரை, நான் திருச்சி, அவர் மதுரை. அப்போது அதுக்கப்புறம் அவரும் போய் அவர் எம்டெக் படித்தார். கோயம்புத்தூர்லேருந்து எம்டெக் முடிச்சுட்டு எம்டெக் கோல்டு மெடலிஸ்ட். ஓகே, பிஇ முடித்து எம்டெக் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் வாங்கினார். அதுக்கு பிறகு அவர் வந்து இதே மாதிரி லண்டனில் போய் அவர் ஒரு கோர்ஸ் படித்தார், எம்எஸ்சி பப்ளிக் பாலிசி, கிங்ஸ் காலேஜ் லண்டன். ஓகே, அங்கே படிச்சுட்டு இப்போ இங்கே வந்துட்டு திருப்பியும் இதே தமிழ் வழின்னா ரொம்ப இஷ்டம் இருக்குது. இப்போவும் தமிழில் மேகசின்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கிறார். வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவார். பார்த்தா தமிழ் எழுதிட்டே இருப்பார். ஹி இஸ் வெரி பேஷனேட் அபவுட் தமிழ். அது அப்புறம் லண்டனில் போனப்போ எல்லாம் போயிட்டு அங்கே உள்ள யூனிவர்சிட்டியில் திருவள்ளுவர் சிலையெல்லாம் இது பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லுவோம். எங்கே போனாலும் தமிழோட இதாக இருப்பார். அப்போது அந்த அளவில் நாங்கள் 2 பேர் வரோம். எங்கள் பேட்சில் இருந்து 32வது ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் வாங்கின ஒரு பையன், தமிழ் வழியிலேயே படித்தவர், தமிழ் வழியிலே யூபிஎஸ்சி எக்ஸாமும் எழுதினவர். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் யுவர் ட்ரீம் ஆக்சுவலி. ஓகே, நம்மளை வந்து நம்ம என்ன கனவு காண்றோம், யாராலையும் வந்து நம்ம இந்த கனவு தான் காணணும் அப்படின்னு சொல்லி யாராவது தடுக்க முடியுமா? நம்மளால் முடியவே முடியாது. தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் யுவர் ட்ரீம், நோ லிமிட் ஃபார் யுவர் தாட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பயங்கர ஒரு ட்ரீம் ஒன்று, நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் நமக்கு கண்டிப்பாக வேணும். அந்த லட்சியம் சிலப்போ குறைஞ்சி போகுமா இருக்கும். ஓகே, பட் இட் இஸ் நாட் தட் யூ கே நாட் அச்சீவ் தட். இப்போ நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சேன், பட் ஐஏஎஸ் ஆக முடியல. ஐபிஎஸ் கிடச்சப்போ ஐ ஸ்டாப் தேர் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் அதர் ரீசன்ஸ். இனிமேல் பரீட்சை திருப்பி எழுதி படித்து அடுத்த ஒரு பரீட்சை எழுதினா சிலப்போ ஆகாமல் இருந்துருப்பேனா இருக்கும். இதையும் விட்டுட்டு அது வேறு விஷயம். பட் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்கும். ஓகே, பட் நான் அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரேக் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் என் பேட்ச்மேட்டை கல்யாணம் பண்ணி சரி இனிமேல் எழுதணுமா அப்படின்னு ஒரு இது வந்த பிறகு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால் முடியும்னு இல்லை, மனுஷன் முடிவு பண்ணால் அவங்களால முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ஏன் மேடம் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சிங்க, நீங்கள் அப்படி ஐபிஎஸ் தானே ஆயிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே பதில் தான் இது. அதுக்கப்புறம் நான் நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஆயிருக்க முடியும் என்னால். ஓகே, அது நம்மளோட மனுஷனோட சக்தி, அதை பற்றி நான் பேசுகிறேன். இட்ஸ் நாட் தட் ஐ வாண்ட் டு பிகம் அண்ட் ஐ வில் டூ இட், அப்படி இல்லை. ஹியூமன் பீயிங் ஹூ இஸ் பர்சிஸ்டன்ட் ஆன் ஹிஸ் தாட்ஸ். ஓகே, அவனோட தாட்ஸில் அவன் உரைச்சி நிற்கிறான் அப்படின்னா அவங்களால முடியும். ஒரு மனுஷனால் முடியாத சாமான் ஒன்றுமே கிடையாது இந்த லோகத்தில். ஓகே, ஸோ நம்மளால் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் போயிட்டு யோசிங்க, உங்களுக்கு என்ன வேணும், வாழ்க்கையில் என்ன வாங்கணும், 10 வருஷம் கழித்து நான் என்னவா இருப்பேன். ஜஸ்ட் சிம்பிள் திங், இமேஜின். ஓகே, 10 வருஷம் கழித்து இந்த காலேஜில் நான் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பேன். யோசிங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறதுல நமக்கு அது ஒரு பெரிய ட்ரீம்னா யூ ஷுட் ட்ரீம் இட். ஓகே, எங்கேருந்து வரோம் அப்படிங்கிறது, சார் மூணாறுலேருந்து வந்தவர் இல்லைங்களா சார்? மூணாறுலேருந்து வந்தவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தில் இருக்காங்க. வண்டி பெரியார்லேருந்து வந்தவங்க, இன்னும் மறையூர் சைடுலேருந்துலாம் வந்தீங்கன்னா இந்த மனுஷனோட மூளைக்கு வந்து இது கிடையாது, என்ன லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. அதை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அந்தளவு வளரும். நம்மளே வந்து இது பண்ணிக்கிறோம். ஒரு கதையெல்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, ஒரு கழுகை கொண்டு போய் கோழி கூட போட்டால் பறக்காது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோமா? அது பறக்கத்தை நினச்சா அதுவே நினச்சிக்குமா, என்னால் இதுக்கு மேலே பறக்க முடியாது. அப்போ நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு இது முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிடவே கூடாது.
ஓகேவா? சிலப்போ நமக்கும் டேலண்ட் இருக்குமா இருக்கும். பட் நம்மளை வந்து அந்த சமுதாயத்திலேருந்து வெளியில் போகாமல் சிலப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும்? நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை விடவும் கூடாது. என்னால் முடியுமோ முடியாதோ இந்த செல்ஃப் டவுட்டே வேண்டாம். போய் டெஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ உங்க வந்து பேச சொல்கிறாங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மைக்கில் எல்லாம் நான் பேசினதே கிடையாது. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பரீட்சை படித்து முதல்ல மைக்கில் தைரியமாக பேசுகிறது. இப்போ இப்போ இது வாங்கிட்டு இந்த வேலை வாங்கிட்டு ட்ரைனிங் அகாடமிலெலாம் போய் பேசுவோம்ல, அப்போ தான் மைக்கில் எல்லாம் பேசினாலே பயமாக இருக்கும். நம்ம குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு, இல்லையா? நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும் இல்லையா? நம்ம குரல் எப்படி இருக்குமோ அப்படின்னு. அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? கேட்குறவங்களோட பிரச்சனை. என் குரல் எப்படி இருக்கும், நான் ஏன் கவலைப்படணும்? ஸோ நம்ம பேசுகிறத பேசிட்டு போயிடணும், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வெரி வெரி சிம்பிள். லைஃபுங்கிறது ரொம்ப 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 அழகான ஒரு விஷயம். ஓகேவா? அதில் நம்ம நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போவும் ஒரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நீங்கள் நான் போன தடவை இது மாதிரி ஒரு ஸ்கூலில் போய் சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, மேடம் கான்ஃபிடன்ஸ் சொல்கிறீங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி வரும் அப்படின்னு கேட்டாங்க. கான்ஃபிடன்ஸ் ஒரு நாளில் வந்துடாது. இப்படி வளர்க்குறதுக்கு அது ஒன்றும் செடி இல்லை நட்டு வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு. ஒரு தடையும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி ஒரு விஷயத்தை, எந்த விஷயத்தை கண்டு பயப்படுறீங்களோ. நான் இங்கிலீஷ் எப்படி படித்தேன்னா, ஒரு ஃபஸ்ட் டைம் நான் இதை எடுத்து படிப்பேன். நான் ஹிந்து பேப்பர்லாம் எடுத்து படித்தேன்னா ஃபஸ்ட்டு பேஜ் படிக்கிறதுக்கே எனக்கு 4 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு பேஜ் படிக்கிறதுக்கே 4 மணி நேரம் ஆகும். ஆனால் விடலை. நம்மளாம் ஹிந்து பேப்பரான ஒரு பார்வை பார்த்துடலாண்டா அப்படின்னு சொல்லி டெய்லி 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவேன். வேஸ்ட் பண்ணுறது இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி. பிகாஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அதில் எக்ஸ்பர்ட் ஆவீங்க நீங்கள். ஓகேவா? இப்போ எதையும் பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா திருப்பி செய்யணும். அப்போ அந்த பயம் எல்லாம் போயிடும். நம்ம தோக்கிறதுக்கு பிறந்திருக்குமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. எதுக்கு முன்னாடி நம்ம தோக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ நல்ல விஷயங்கள் மட்டும் நினைப்போம், அந்த விஷயத்தை நடத்தணும், இல்லையா? அப்போது 4 மணி நேரம் படித்த ஹிந்து பேப்பர் 3 மணி நேரமாக குறைஞ்சது 1 மாதம் கழிச்சு. 3 மணி நேரம் படிச்சிருந்த அந்த ஹிந்து பேப்பர் 2 மணி நேரமாக குறைஞ்சது அடுத்த ஒரு 2 மாதம் கழிச்சு. ஓகேவா? அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் சொல்கிறேன் நான். பின்னாடி உள்ளெல்லாம் போடுற வேலையே கிடையாது. இந்த ஒரு பேஜுக்கே எனக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். ஆனால் கண்டினியூஸாக கஜினி முகமதுலாம் எப்படி படையெடுத்தார் படிச்சிருக்கோம் நம்ம, இல்லையா? கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஷுட் நாட் யூனோ இது நம்மளை புறப்போட்டு தள்ளலாம் பாடில்லை. மலையாளமும் ஏறி வருது, என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ ஃபெயிலியர் ஷுட் நாட் புஷ் யூ பேக்வேர்ட். ஓகே, ஃபெயிலியர் ஷுட் புஷ் யூ ஒன்லி ஃபார்வர்ட். எப்போவுமே என்னோடய ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபார்வர்ட் ஸ்டெப்ஸ் தான். பேக்வேர்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இஃப் ஐ சப்போஸ் டு டேக் அ பேக்வேர்ட் ஸ்டெப், தென் யூ ஷுட் டெவலப் தட் எனர்ஜி. பயங்கர எனர்ஜியோட ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப். அப்போ கான்ஃபிடென்ஸ் வரும். கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் லைக் நீங்கள் இன்றைக்கி என்னை பார்த்த உடனே நாளைக்கு கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்களா? வராது. கான்ஃபிடென்ஸுங்கிறது நம்ம எவ்வளோ தைரியம் கொண்டு அடுத்த ஸ்டெப் வைக்கிறோமோ, அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது ஓகே இவ்வளோதானா, இந்த தைரியம் இருந்தால் அடுத்த ஸ்டெப் வச்சிடலாம் போல் அப்படின்னு தோணும் நமக்கு. ஸோ அது கான்ஃபிடென்ஸ் இஸ் அ டைம் டெஸ்டட் திங். நம்ம அதை அப்படி ஓவர் த பீரியட் தான் நம்மளால் அக்வயர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் பேசுகிறேன். நீங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிக்குவீங்க மேடத்துக்கு என்ன ஒரு எங்களை மாதிரி குடும்பம்லாம் இல்லை, இல்லையா? எங்களை மாதிரி இது இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு ரேஸில் ஓடிட்டுருக்கோம். ஓகே, அந்த ரேஸில் ஓடும்போது நான் என்னோடய ட்ராக்கில் ஓடுறேன், நீங்கள் உங்களோட ட்ராக்கில் ஓடிட்டுருக்கீங்க. அப்போ என் ட்ராக்கில் சில நேரம் நான் தொடங்குகிற இடம் அண்ட் இந்த ரேஸோட ஒரு இது என்ன தெரியுமா, ஒரு யூனிக்னஸ் என்ன தெரியுமா? ரேஸ்னால் எப்படி இருக்கும்? முதல்ல ரெடி செட் கோ சொல்லி ஓடுற ஒரு ரேஸு, இல்லையா? வாழ்க்கை அப்படிங்கிற ரேஸ் வந்து எங்கே தொடங்குறோன்றே தெரியாது. நான் ஒரு இடத்துல தொடங்கியிருப்பேன், நீங்கள் ஒரு இடத்துல தொடங்கியிருப்பீங்க. என்னோடய சுச்சுவேஷன்ஸ் வேறு, உங்களோட சுச்சுவேஷன்ஸ் வேறு, இல்லையா? ஆனால் நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன நமக்கு தெரியும். எனக்கு என்ன டெஸ்டினேஷன் ஐஏஎஸ் ஆகணும்னு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன டெஸ்டினேஷன் உங்களுக்கு தெரியும், இல்லையா? அப்போ உங்களோட ட்ராக்கும் என்னோட ட்ராக்குக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஆரம்பித்த சமயம் வேறு, நான் ஆரம்பித்த சமயம் வேறு. ஆனால் நம்மளோட ட்ராக்கில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நமக்கு பின்னாடி 4 பேர் ஓடி வராங்களா, பிரச்சனை இல்லை. முன்னாடி 4 பேர் ஓடுறாங்களா, பிரச்சனை இல்லை. நமக்கு முன்னாடி ஓடினவங்க சிலப்போ நமக்கு முன்னாடி இருந்து தொடங்கியிருப்பாங்களா இருக்கும். நம்ம ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டுருப்போம். ஓகே, மூணாறுலேருந்து ஓடி வர்ற ஒரு ஆளுக்கும் திருவனந்தபுரத்துலேருந்து வர்ற ஒரு ஆளுக்கும் வித்தியாசம் இருக்குது, இல்லையா? ஆனால் நம்ம என்ன இருக்கோம், நம்மளோட டெஸ்டினேஷன் இஸ் ஃபிக்ஸ்டு. திருவனந்தபுரத்துலேருந்து ஓடி வர ஒரு ஆள் சிலப்போ இப்போ காரியவட்டம் கேம்பஸ் தான் வச்சுக்கோங்களேன். திருவனந்தபுரத்தில் நீங்கள் மூணாறுலேருந்து வரீங்க, காரியவட்டம் கேம்பஸ் நீங்கள் உங்களோட ரோட்டில் வரீங்க.
திருவனந்தபுரத்துலேருந்து வர ஆள் என்ன, ஓகே காரியவட்டம் கேம்பஸ் தானே, நம்ம முயல் ஆமை கதையெல்லாம் படிச்சிருக்கோம். அதெல்லாம் சும்மா சொல்லி கொடுக்கல, நம்ம கதையை என்கேஜ் பண்ணுறதுக்காக இல்லை. இது எல்லாமே நம்மளோட ஆட்டிடியூடை கொண்டு வர்றதுக்கு தான். அப்போ இந்த காரியவட்டம் கேம்பஸ் வர டெஸ்டினேஷன் உங்கள் 2 பேருக்கும் ஒன்று தானே. திருவனந்தபுரத்துலேருந்து வர ஆளுக்கும் மூணாருக்கு வர ஆளுக்கும். திருவனந்தபுரத்துக்கு வர ஆள் ஓகே அரை மணி நேரம் தானே அப்படின்னு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி வந்தால் சிலப்போ டிராஃபிக் இருக்கும் இல்லையா, சிலப்போ பக்கத்தில் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போகலாயா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற டைமில் காரியவட்டம் கேம்பஸ் வரமாட்டாப்புல இருக்கும். மூணாறுலேருந்து நீங்கள் வரீங்க, உங்கள் டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ்டு, உங்களோட டைம் எல்லாம் சரி, ஓகே நான் இந்த வண்டி பஸ்ஸுன்னா பஸ்ஸு, நான் இவ்வளோ நேரத்தை எடுக்க போகிறேன் பிளான் பண்ணுறீங்க, அதுக்கான ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்ப்பா, இந்த டைமில் பஸ்ஸுக்கு போகணும், இல்லை காரு போகிறோம், இல்லைனா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஏதாவது டிராஃபிக்குக்கும் மேனேஜ் பண்ணி அந்த டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், கிளம்புறோம். திருவனந்தபுரத்துலேருந்து வர்ற பையனுக்கு முன்னாடி நமக்கு காரியவட்டம் கேம்பஸ் வந்துடும் இல்லையா. அப்போ இதுதான் வாழ்க்கை. எங்கே இருந்து தொடங்குறோம், எப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்மளோட டெஸ்டினேஷன் கரெக்டாக பிளான் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது டைவர்ஷன் வரும். ஆனால் எங்கே டைவர்ஷன் போட்டாலும் நம்ம வேறு இடத்து போட்டு, போலீஸ் இருக்காங்க நடுவில் இல்லை, எங்கேயாவது டைவர்ஷன் போட்டுருவாங்க. போட்டாங்கன்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம், காரியவட்டம் கேம்பஸ் வந்துடும். பிகாஸ் வி ஹாவ் டு கம் ஹியர், இட் இஸ் ஆர் டெஸ்டினேஷன் இல்லையா. கூகுள் மேப் போட்டால் வருதா, யூ ஹவ் அரைவ்ட் யுவர் டெஸ்டினேஷன், யூ ஹவ் ரீச்ட் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அது நீங்கள் எந்த டைவர்ஷன் இருந்தாலும் டைவர்ஷனில் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல், நிறைய டைவர்ஷன் இருக்குது. முன்னாடிலாம் எங்களுக்குலாம் அவ்வளோ டைவர்ஷன்லாம் கிடையாது. இப்போ இந்த ஒரு சாமான் போதும் நம்மளை டைவர்ட் பண்ணி, கம்ப்ளீட்லி டைவர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இல்லையா. எனக்கே நம்மலாம் இப்போது ஒரு ஷாப்பிங் ஆப் போனோன்னா போச்சு, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே போயிடும். டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே போகும், அப்படியே அது போகும் இது போகும் வரும், ட்விட்டர் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ்லாம் நமக்கு தேவையா நம்ம யோசிக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நம்மளை வளர்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். எல்லாத்துலேயும் இப்போ நான் படிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் வீட்டில் இருந்தேன் நான். அந்த டைமில் என் கூட படித்தவங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, நான் வேலைக்கு போகல. அப்போ சில நேரம் ஏதாவது கெட் டுகெதர் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா. ஒரு வருஷம் முடிஞ்சோடனே சரி பார்க்கலாம் அப்படின்லாம் போனது கிடையாது, வீட்டில் விட மாட்டாங்க. எனக்குமே அதுக்கப்புறம் போக பிடிக்கல. பிகாஸ் அந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆனால் இப்போ அதே ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க, அப்போ நம்ம போகலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிடுவாங்களோ அப்படிலாம் கிடையாது. காலேஜில் படித்த அதே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு இருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா, நம்ம போகிற இடத்துக்கு போயிட்டோன்னா நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஆனால் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க நம்ம எதனாலும் வரல. இப்போ இன்றைக்கி போகலன்னா சிலப்போ என் ஃப்ரெண்ட் என்னோட இருக்க மாட்டாலோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அகெயின் டைம் டெஸ்டட் ஒன். இன்றைக்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இருக்க மாட்டாங்க சில நேரம். ஆனால் நமக்குன்னு இருக்கிறவங்க நம்ம கூட கண்டிப்பாக இருப்பாங்க, நம்ம எங்கே இருந்தாலும். ஓகேயா. அப்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இது பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி, நம்மளோட டைம் எதுக்கு, நம்ம என்ன பர்பஸ்க்கு வரோம். மூணாரில் இப்போது ஒரு நிறைய அம்மா அப்பா கஷ்டப்பட்டு லைனில் என்னது ஏலக்காய் தோட்டத்தில் வேலை பார்த்து, இல்லை ஏல தோட்டத்தில் வேலை பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு நம்மளை அனுப்புவாங்க இல்லையா. இப்போ அந்த கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, சரிங்களா. உங்கள் அம்மா அப்பாவுக்கு பாரமாக மாறாது, அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு நம்மளோட அபிமான பிரச்சனை. அபிமான பிரச்சனைனா தமிழில் என்ன? தன்மான பிரச்சனை. தன்மான பிரச்சனை. ஓகே, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பாரமாக இருக்கேன் அப்படின்றது என்னோட தன்மான பிரச்சனை. நான் எங்கள் அம்மா அப்பாவை பாதுகாக்கிற ஒரு வயசு இல்லையா. 20-25 வயசு வேறு ஓகே. நீங்கள் படிக்கிறது, பிஹெச்டி பண்ணுறீங்க, அது நிறைய விஷயம் இருக்குது. பிஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைஃபன் வரும். மாஸ்டர்ஸ் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட லைஃப்பில். அதை பற்றி யோசிக்காதீங்க, ஓகேவா. கொடுக்குற பைசையை நம்ம கரெக்டாக செலவு பண்ணணும். ஒரு மாதிரி மற்றவங்க எல்லாம் நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, மற்றவங்கெல்லாம் பெரிய பெரிய சினிமா ஹோட்டல் போகிறாங்க, இல்லை எல்லோரும் அதுக்கு போகிறாங்க இதுக்கு போகிறாங்க. மற்றவங்களோட சுச்சுவேஷன் வேறு. அப்புறமும் நம்ம அவங்கள இப்படி இருக்காங்கங்கிறதுக்காக அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்மளோட அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்மளை எப்படி வளர்க்குறாங்க இல்லையா. உங்களோட ஊரில் இருந்து ஒரு நிறைய பொண்ணுங்களை வெளியில் அனுப்பி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது இப்போவும் ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அப்போ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் தகர்த்து உங்கள் அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. காலையில் அவங்களுக்கு ஒரு வயசு ஆகிட்டா முட்டு வேதனை, இடுப்பு வேதனை, உடம்புல இது இருக்காது. 50 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கெல்லாம் மெனோபாஸ் வர ஆரம்பிச்சிடும், ப்ளீடிங் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் இது பண்ணிட்டு என் பொண்ணு அங்கே படிக்குது, என் பையன் அங்கே படிக்கிறான், அவனுக்கு நான் கொண்டு காசு கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ணுன்னா உங்கள் அம்மா அப்பா காட்டில் போய் வேலை பார்த்தா தான் சாப்பிட முடியுமா இருக்கும் நிறைய பேர் வீட்டில் இல்லையா.
அப்போ அந்த ரியாலிட்டியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஒய் வாட் இஸ் ராங்? நான் ஒரு ஏழையான வீட்டிலேருந்து வரேன்னு சொல்கிறதுல என்ன அவமானம்? நான் ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் வழி படித்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுல என்ன அவமானம்? என்னோடய லைஃப் எனக்கு பெரிய விஷயங்க. அதை வந்து நீங்கள் பெருமையாக நடந்துக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து என்னோடய அம்மா அப்பா என்னை படிக்க அனுப்புகிறாங்க, பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு, ரொம்ப பெரிய விஷயம். அப்போ நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, படிக்கணும். நம்மளோட ஒரே ஒரு லட்சியம், ஒருபாடு லட்சியம் இருக்கும். ஒரே ஒரு லட்சியம் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கும் டிபெண்ட் ஆகிடக்கூடாது, சொந்த காலில் நிற்க படிக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொந்த காலில் நிற்கணும். அப்படி நின்னோன்னா தான் நமக்கு மரியாதை. அப்படி இல்லைன்னா நமக்கு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஒரு வீட்டில் போய் வாழ போகிறோம் அப்படின்னா, ஒரு மருமகளாக போகிறோம் அப்படின்னா, நான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக போனாலும் மதுரையில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஊர் தானே, நம்ம தமிழ் பண்பாடு வழி இருக்கிற ஒரு குடும்பம் தான். ஓகே, எங்கள் அப்பாவே சொல்லுவார், உன் வீட்டுக்கார பேர்லாம் சொல்லி கூப்பிட்டேன்னா எனக்கு பிடிக்காது, நான் இனிமேல் வரமாட்டேன் உன் வீட்டுக்கெல்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு எங்கள் அப்பாவை. நான் கிளாஸ்மேட்னால நம்ம பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஏங்க வாங்க போங்க, முன்னாடிலாம் ஏங்கன்னு கூப்பிட்டா அவர் யாரையோ கூப்பிட்றேன்னு நினச்சிட்டு இருப்பார். அப்புறமா என்னங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னா என்னையா கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்பார். ஸோ இப்போ கொஞ்சம் பழகிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வழியில் இருக்கிறவங்க தான். அப்போ ஊருக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கிடைக்கிற மரியாதையை சொல்கிறேன். அந்த ஊரில் எல்லாரையும் அப்படி இது வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் என்ன வந்து ஒரு சேர் கொடுத்து உட்காருப்பா உட்காருப்பா, அவங்க உட்காந்துருந்தாலுமே ஆம்பளைங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களுமே எந்திரிச்சு எனக்கு சீட்டு கொடுப்பாங்க. இது ஏன்? வேலை படித்து நமக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது இல்லையா? அதனால் கிடைக்கிற அந்த மதிப்பு. இல்லை நீங்கள் 100 பவுன் போட்டுட்டு போனீங்க, 1000 பவுன் போட்டுட்டு போனீங்க, இல்லை உங்களுக்கு பயங்கர அழகாக இருக்கீங்க, ரொம்ப கலராக இருக்கீங்க, இல்லை டாலாக இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. நான் சாதாரண ஒரு கருப்பான ஒரு பொண்ணு இல்லையா? எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கிது எதனால் அப்படின்னா, என்னோடய அடையாளம் என்ன அப்படின்னா, எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3 எழுத்து. அந்த 3 எழுத்து ஈஸியாக கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. இப்போ நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி மேடம் படிச்சிங்க, அவங்க அப்பா அதாக இருந்தார், எனக்கெலாம் அப்பாவே இல்லை மேடம் நினைக்கலாம் நீங்கள். இல்லை எங்கள் அப்பா இருந்து பிரயோஜனம் இல்லை மேடம் இல்லையா? எனக்கு அம்மா இல்லை மேடம். உங்கள் அம்மா ரோல் மாடல், உங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க, எனக்கு அம்மாவே இல்லை, அம்மா இருந்து பிரயோஜனம் இல்லை மேடம். இது ஒரு விஷயமே இல்லை. தீஸ் ஆர் ஆல் இம்மெட்டீரியல். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் உங்கள் பேச்சே நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் ஒரு இதுக்குள்ள நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப்பில் நீங்கள் எங்கே வேணால் போகலாம். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எங்கே இருந்தார்? எங்கே போனார்? ராமேஸ்வரத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கே போயிருக்காரு? டிட்டர்மினேஷன் தான், முடிவு பண்ணிடணும். நமக்கு நிகர் நம்ம தான், ஓகேவா? ஆனால் அகங்காரம் இருக்கக்கூடாது. சரியா? நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. நம்ம என்னன்னா எங்கே போனாலும் தமிழ் மக்கள் அப்படின்னாலே ஒரு ஹம்பிளானவங்க, ஒரு மதிப்பானவங்க, ஒரு மரியாதை உள்ளவங்க, நிறைய விஷயம் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா? அப்போது நம்மளை வந்து நம்மளோட அடையாளத்தை பாதுகாக்கணும். எங்கே போனாலும் நம்மளோட மக்களுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம செலவு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகேங்களா? நான் புரிஞ்சது இது சொன்னதெல்லாம் பறஞ்சதெல்லாம் அப்படின்னு வருது, புரிஞ்சுதா அப்படின்றது தான் கேட்க வந்தேன் நான். ஓகே, ஸோ இனிமேல் ஒரு 10 minutes ஐ திங்க் ஐ ஹவ் டேக்கன் மச் டைம். பட் எனிவே, உங்களுக்குள்ள பசி வந்துச்சா இல்லையா? வயிற்றுக்கு என்ன அது என்ன குரலுங்க சார்? செவிக்கு உணவு இல்லாத போது செருக்கு வயிற்றுக்கு பியப்படும், ஓகேங்களா? சரி, ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம். எது வேணா கேட்கலாம். there is no wrong and right question. நான் இங்கிலீஷ் எப்படி படித்தேன் அப்படின்னா, நான் ஒரு குட்டி ஸ்கூட்டி வச்சுருப்பேன், அதில் போகிற நேரம்லாம் அப்படி பேசிக்கிட்டே போவேன் இங்கிலீஷில். பக்கத்தில் உள்ளவங்களாம் நினைப்பாங்க இந்த பொண்ணுக்கு எதுவும் லூஸ் போல அப்படின்னு. அவன் நினச்சேன் எனக்கு என்ன தேவை, நான் இங்கிலீஷ் போய் இன்டர்வியூவில் பேசணும் அப்படிங்களா இல்லையா? நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அப்படி பேசிக்கிட்டே போவேன். வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டே இருப்பேன் இங்கிலீஷில். எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா. இங்கிலீஷில் நிறைய பேரை நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வரும் அந்த கான்ஃபிடென்ஸுங்கிறது? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். நமக்கு வராத ஒரு விஷயம் இருக்கா? அவ்வளோதான். இன்றைக்கி வரலையா இருக்கும், ஆனால் நாளைக்கு அது வரும், ஓகேவா? ஓகே, கொஸ்டின் ரெடியா?
பயப்படாதீங்க, கொஸ்டின் இப்போ எது வேணா கேட்க சொல்லுங்க. ஆ ஆ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான்லாம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒன்றுமே படிக்கல. ஆனால் இப்போ வந்து ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு தான். படித்து முடித்த பிறகு தான். பட் இப்போ என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா அதில் நீங்கள் அப்படியே யூ ஸ்டார்ட் லிவிங் ஆன் இட். நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்கணும். இப்போ பிரம்மபுரம் இன்சிடென்ட் வந்துச்சு, நான் தான் அந்த அந்த கலெக்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, யாரெல்லாம் கூப்பிடுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் வந்து அதிலேயே வாழணும். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா கலெக்டர் போனார், இந்த விஷயம் செஞ்சார் அப்படின்னு இருக்கும். அப்போ நியூஸ் பேப்பர் கண்டினியூஸாக படிங்க. பொதுவான விஷயங்களில் நம்ம எப்படி, நான் கலெக்டர் ஆனால் என்ன ஆகும், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இந்த டைமில் வந்து திஸ் இஸ் அ ரைட் டைம். நீங்கள் அதெல்லாம் யோசிக்கலாம். பின்ன நியூஸ் பேப்பர் கண்டினியூஸாக நீங்கள் படிங்க. செகண்ட்லி, இந்த என்சிஆர்டி புக்ஸு 6th to 10th வரை உள்ள என்சிஆர்டி புக்ஸு ஸ்கூலில் நம்ம எப்படி இருந்தாலும் படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் ஒன்று திருப்பி படிக்கணும், அவ்வளோதான். நல்லா படிக்கணும். இப்போ நல்லா படிச்சிருக்க மாட்டோம் நம்ம கண்டிப்பாக. அப்போ 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரை உள்ள என்சிஆர்டி புக்ஸ் எல்லாமே படிங்க. இவ்வளோ போதும், பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இட்ஸ் நாட் இம்பாசிபிள், இட் இஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். ஆனால் அதில் உள்ள ஒரு இதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 24 மணிக்கூர் படித்தேன். 24 மணிக்கூர் படித்தா பைத்தியம் ஆயிடுவாங்க சத்தியமாக. ஒரு 8 மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் 10 மணி நேரம், அதுக்கு மேலே படிக்காதீங்க. பாக்கி 16 மணி நேரம் யூ கேன் ஸ்பெண்ட் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. 10 மணி நேரம். ஆனால் அந்த 10 மணி நேரம் எனக்கு ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் நான் படிப்பேன். யூபிஎஸ்சிக்கு சொல்கிறேன், பிஹெச்டிக்கு அதை விட ஜாஸ்தியாக படிப்பீங்களா இருக்கும் நீங்கள்? ஓகே இல்லையா? மாஸ்டர்ஸு பேசிக் டிகிரிக்கெல்லாம் வந்து ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க. ஓகே, 4 மணி நேரம் ஒரு டைவர்ஷன் இல்லாமல் நீங்கள் படிங்க. 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் நம்ம லைஃப்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோமா? பண்ணணும். இனிமேல் இந்த வயசு ஆயிடுச்சு, நம்ம ஸ்கூல் குழந்தைங்க இல்லை. உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து படிக்க வச்சு என்ன எதுக்காக படிக்கிறோம் யோசிப்போம். எதுக்குடா இந்த மேக்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க இல்லை? சத்தியமா இல்லை. நம்ம ஏன்னா கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போடுவாங்களே, ஐயோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே, வாழ்க்கையில் இதெல்லாம் எதுக்குடா யூஸ் ஆகுது இல்லையா? அது காலெல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து நீங்கள் ஒரு துறையை செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த துறையில் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இல்லையா? அப்போ அதை பற்றி யோசிக்கணும். உங்களை விட பெஸ்ட் ஜட்ஜு யாரும் இல்லை. நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஒரு நாள் உங்களால் உங்களுக்குன்னு மாற்றி வச்சு, இந்த ஃபோனு டிவி எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு ஒரு ரூமில் உங்களால் காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் யோசிக்க தொடங்கினீங்க அப்படின்னா யூ ஆர் ஆன் ரைட் பாத். இதுவா பெரிய விஷயம்லாம் பண்ண வேண்டாம். 3 மணி நேரம் நீங்கள் வந்து என்சிஆர்டி 1 மணி நேரம் நான் படிக்கிறேன், டெய்லி 1 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. 9 to 10னா உங்கள் பேர் என்ன? பவுன்குமார். பவுன்குமாரா? கோல்டா? கோல்டு குமார். ஓகே. ஸோ அப்போ நம்ம கோல்டு குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 மணி நேரங்கிறது 4 மணி நேரம் படிப்பார் ஒரு நாளைக்கு இல்லையா? 9 to 10 அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியணும். கோல்டு குமார் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் எனி திங். ஓகே, ஹீ இஸ் நாட் அவைலபிள் ஃபார் எனி திங். அவனோட வேலையை பார்க்குறான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கான். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாகிடும், அது பழகிடும் எல்லா கஷ்டமும். அதனால ஒரு 3 மணி நேரங்கிறது 4 மணி நேரம் படிக்கணும். நீங்கள் சிவில் சர்வீஸ் படிக்கிறீங்க அவ்வளோதான் இப்போதைக்கு. காலேஜ் முடித்த பிறகு ஃபுல் டைம் படிக்கிற நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உங்களோட கெப்பாசிட்டி இது பண்ணி பேஷன் அனுசரித்து நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இட்ஸ் வெரி வெரி, ஐ won't say it is easy, but at the same time I will not say it is impossible. It is difficult, provided you work hard. நம்ம கையில் எல்லாமே கிடைக்கும். ஓகே மேம் வணக்கம். எனக்கு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சேக்ரிஃபைஸ்காரனை பற்றி பேசுனீங்க. ஒரு உயர்வான இடத்துக்கு போகணுன்னா நம்ம ரொம்ப சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க, நீங்கள் அந்த சேக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்கா? அதாவது அன்றைக்கி மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களால் மீட் பண்ண முடியுதா? அந்த நிலைமையை திரும்ப உங்களால் ரீகால் பண்ண முடியுதா? எனக்கு புரியுது. அதாவது அப்போ மிஸ் பண்ணோன்னு நினச்சேன், நான் அது கண்டிப்பாக சொன்னேன். நான் அது நடுவுலேயே நான் சொன்னேன், நம்ம நிறைய விஷயம் அந்த மொமெண்ட்டில் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அதை விட நல்ல விஷயம் கிடைக்கும்.
அது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இது லார்ஜர் மீனிங் உள்ள ஒரு சென்டென்ஸ். ஓகே, இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு சில நேரம் ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ, ஆனால் பின்னாடி ஒரு வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா அது அதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் செலக்ட் பண்ணுற உங்களோட லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தட் டசன்ட் மீன் தட் யுவர் லைஃப் எண்ட்ஸ் தேர். யூ ஹேவ் பெட்டர் திங்ஸ் கம்மிங் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். ஓகேவா? அப்போது லைஃப்பில் ஒரு இது நீங்கள் வந்து வேறு ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நான் தமிழ் யூனிவர்சிட்டியில் லேண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக பெரிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் வந்து நான் அதை மிஸ் பண்ணேன் இதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு லைஃப்பில் எதுவுமே மிஸ்டு கிடையாது. ஆஸ் லாங் as யூ ஆர் கான்ஃபிடென்ட், யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், லைஃப்பில் நத்திங் இஸ் மிஸ்ட். ஓகேவா? நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வயசில் பசங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம கம்பேரிட்டிவாக தான் நம்ம எப்போவுமே வாழ்வோம் இல்லையா? மனுஷங்கிறது ஒரு சோஷியல் அனிமல் தான். இப்போ நான் எப்போவுமே உங்களை பற்றி இப்போ இந்த பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணு என் கலர் தான் இருக்குது அப்படின்னு, என் கலராக இருக்கலாம் இல்லை என்னோட கொஞ்சம் கலர் கூடாதுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் அந்த பொண்ணு அழகாக இருக்குது இல்லை இந்த நான் இதாக இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா கம்பேரிட்டிவ்லேயே இருக்கும். எனக்கு அந்த பொண்ணு கிடச்சது கிடைக்கல, அந்த பொண்ணு போட்டுக்க ட்ரெஸ் என்கிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம எப்போவுமே பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லா லெவல்லையுமே இப்போ எனக்கு கிடைச்ச போஸ்ட் வேற ஒருத்தர் கிடைக்கல, இல்லை அவங்களுக்கு நல்ல போஸ்ட் கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல அப்படின்னு எல்லா லெவல்லையுமே நம்ம வந்து வாழ்க்கை எப்படி நம்ம பக்கத்தில் உள்ளவங்களை வச்சு நம்ம பெஞ்ச் மார்க் வச்சு தான் வாழ்வோம் இல்லைங்களா? அப்போ அதை வந்து சம்டைம்ஸ் நம்ம ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இப்போ என்னோட குழந்தைங்க பிறந்தப்போ நான் ஒரு 2 வருஷம் வந்து எனக்கு பெரிய போஸ்ட்லலாம் இருக்க முடியல. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் யூ ஆர் ஜஸ்ட் காம்ப்ரமைசிங் இன் யுவர் லைஃப் ஃபார் சம்திங் பெட்டர். இன்றைக்கி என் லைஃப்பில் ஒரு மீனிங்ஃபுல் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா என் குழந்தைங்க ஒரு மீனிங்ஃபுல் ப்ராசஸ் இல்லையா? எனக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம், வாழ்க்கைங்கிறது வேலை மட்டும் இல்லைல்ல, எனக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது. வீட்டுக்கு போனால் எனக்கு சிரிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைசஸ் ஆர் காம்ப்ரமைசஸ் யூ கேன் சே. இட்ஸ் நாட் சாக்ரிஃபைஸ் ஆஸ் சச். காம்ப்ரமைசஸ் நீங்கள் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு டைம் மாற்றி வைக்கிற நேரம் இருக்க மாட்டாங்களா இருக்கும், பட் நாளைக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்லி திங் இஸ் நீங்கள் உங்களை என்ன பண்ணுறீங்க, அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெட்டராக நீங்கள் ஷேப் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். வீட்டில் நான் எல்லாரும் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் இல்லையா? எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து எங்கள் அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு அட்வைஸ் சொன்னார், நீ இப்போ உங்கள் அம்மா கிட்ட இருந்து எவ்வளோதான் நீ சமாதானம் சொன்னாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் அம்மாவுக்கு நீ சமாதானம் சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஓரளவுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் ஹேஸ் நோ வேல்யூ. பட் நீ இந்த ஒரு 2 வருஷம் மாற்றி வச்சுட்டு உன் வாழ்க்கையில் முடிவு பண்ணி நீ ஒரு ஆள் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு அழுகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனே வராது அப்படின்னு சொன்னார். இட்ஸ் த பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஐ ஹவ் எவர் காட். இது உங்கள் வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் அது பொருத்தப்படும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, நம்ம கூடவே இருந்தால் தான் நம்ம அவங்களோட கஷ்டம். இப்போ நான் இங்கே வந்து திருவனந்தபுரத்தில் வந்து நான் படிக்கிறேன், எங்கள் அம்மா அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கூட படிக்கணும். ஸோ தட் உங்கள் அம்மாவோட கஷ்ட காலத்தை நீங்கள் குறைக்க முடியும். அவங்கள வந்து பெட்டராக லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல பேஷனோடு படிக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இங்கேருந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களோட கஷ்டத்தை நம்ம ப்ரொலாங் பண்ணக்கூடாது. யுவர் அப்ஜெக்டிவ் நீங்கள் அங்கே பக்கத்தில் இருந்தால் தான் உங்கள் கஷ்டம், அவங்க அம்மாவோட கஷ்டம்லாம் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. எங்கள் அம்மாவோட கஷ்டத்தை லாங் டேர்மில் நான் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமோ, அந்த ஒரு 2 வருஷம் அம்மா சஃபர் பண்ணாங்கன்னா ஓகே, இட் இஸ் ஹர் டெஸ்டினி இல்லையா? அவங்க சஃபர் ஆவாங்க. பட் ஹர் டெஸ்டினி இஸ் நாட் மை டெஸ்டினி, இஸ் நாட் யூனோ என்னோட ஒரு இது என்ன அப்படின்னா அவங்க கண்டினியூ பண்ணக்கூடாது, அதுதானே என்னோடது. அப்போ அந்த 2 வருஷம் நம்ம தவமாக இருந்து படிப்பு, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட குடும்பத்தோட இது கஷ்டம், அதுலேருந்து ஒரு குடும்பத்தை திருப்பி கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு தியானமாக எடுத்து நம்ம போவோம் முன்னாடி. அந்த டைமில் நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம கூட உள்ளவங்க எல்லாரும் சிலப்போ எல்லா வீக்கும் சாட்டர்டே சண்டே அப்படின்னா இதுக்கு போகணும் அதுக்கு போகணும், லூலு மால் போகலாம், ஒரு இதுக்கு போகலாம், இல்லை தேட்டருக்கு போகலாம். அப்போ அவள் வரவே மாட்டா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். பட் ஓகே, அவள் வரமாட்டாங்க அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் வேறு, பட் என்னோடய சுச்சுவேஷன் வேறு. எனக்கு என்னோடய அம்மா, என்னோடய அப்பா, என்னோடய தங்கச்சி அப்படி நிறைய பேர் என்ன டிபெண்ட் பண்ணி இல்லை நான் வளர்கிறதுக்காக எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களோட கனவுகள் எல்லாம் நம்ம மாய்ச்சி தேய்ச்சிட்டு அவ்வளோ ஒன்றும் இந்த வயசில் பெருசாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த சோக்கால்டு சந்தோஷம் ஓகேங்களா,
இப்போ ஒரு 25 வயசு அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் உள்ள ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. மழை வர்றதுக்கு முன்னாடி வார்த்து பூசி எல்லாம் வச்சிடணும். அப்போ தான் மழை வர நேரம் க்யூரிங் ப்ராசஸ் நடக்கும் இல்லையா? பரீட்சை வர்றதுக்கு முன்னாடி படித்து வச்சிடணும். பரீட்சை வந்தோடனே படிச்சுக்கிறேன் அப்படின்னா சிலப்போ அந்த பரீட்சைக்கு மட்டும் பாஸ் ஆகுமா இருக்கும், பட் லாங் டேர்மில் அது இது பண்ணாது. ஸோ யூ ஹாவ் டு பிளான் யுவர் பொசிஷன் அக்கார்டிங்லி. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் சம்மன் எல்ஸ். இப்போ நிறைய விஷயம் நம்ம அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வாழ்க்கையில் போவோம். பட் தோஸ் காம்ப்ரமைசஸ் ஆர் குட். ஓகேவா? பின்னாடி நமக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் அந்த 2 வருஷம் எங்கள் அம்மாவை விட்டு நான் மாறி இருந்து படிக்கல அப்படின்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் இருந்து சமாதானம் சொல்கிறத விட ஒரு பெரிய விஷயம்னா அம்மாவுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளோ நாள் நீங்கள் எப்படியே அனுதாபம் சொல்லிகிட்டே இருப்பீங்க. சில நேரம் இப்போ அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னா காசு தேவை இல்லையா? அப்போ அந்த லெவலில் நம்ம படித்து மேலே வந்தோன்னா இப்போ எங்கள் அம்மா முன்னாடிலாம் நான் ஒரே பொண்ணு, 2 பசங்க, எல்லாத்துலேயும் பொண்ணை பற்றி தானே கவலைப்படுவாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு நேற்று கூப்பிடவே இல்லை, நான் மறந்து போயிட்டேன். இன்றைக்கி தான் ஞாபகம் வருது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்னையே மறந்துட்டாங்க. அவங்க 2 பசங்களை பற்றி மட்டும்தான் கவலை. ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இந்த குழந்தை அதோட வாழ்க்கையை அது பார்த்துக்கும், வேறு பிரச்சனை இல்லை. ஒரு அம்மாவுக்கு நம்ம கொடுக்குற பெரிய நிம்மதி என்ன தெரியுமா? அதுதான். என் பொண்ணா அவளோட விஷயத்தை பார்த்துக்குவாப்பா, அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரமாட்டான். எனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது உங்களை எத்தனை பேர் கொடுக்க முடியும்? கை தூக்கணும். எத்தனை பேர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? அது வேணும். என்னோட வீட்டில் என்னோட அம்மா அப்பா, ஓகே, அம்மாவோ அப்பாவோ இல்லை அக்கா தங்கச்சி தம்பி யாருக்குனாலும் வெரி குட் வெரி குட். உங்களுக்குலாம் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லையா? கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா வளர்த்துக்கங்க. ஓகே ஓகே, இந்த கீழே இருக்கும், பட் யூ டெஃபினெட்லி கெட் இட். ஓகே, நம்ம வந்து ஒரு ஆளுக்கு இதாக இருக்கிறதுல அவங்களுக்கு நாளைக்கு கஷ்டம் வந்தால் நான் அவங்களோட கஷ்டத்தில் போய் பாரமாக மாட்டேன். அவங்க கஷ்டம் வர நேரம் எங்கள் அம்மா எங்கிட்ட கண்டிப்பாக வருவாங்க இல்லையா? எனக்கு அவருக்கா அவளை நான் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா தட் யூ ஹாவ் லிவ்ட் யுவர் லைஃப் டு அதர்ஸ் கம்ப்ளீட்னஸ். இனிமேல் என்னோட இதுக்கு நான் வாழணும், அவ்வளோ. ஓகேங்களா? அப்போ என்னோட இப்போ எங்கள் 2 பேரையும் எடுத்திங்கன்னா ஐ எம் கான்ஃபிடென்ட். எனக்கு எங்கள் அம்மா என்னை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 3 நேரம் சாப்பிட்டாலான்னு கவலைப்படுவாங்க, டைமுக்கு சாப்பிட்றாளான்னு கவலைப்படுவாங்க, சாப்பாடு இல்லையேன்னு கவலைப்பட மாட்டாங்க இல்லையா? அது எல்லா அம்மாவுக்கும் உள்ள ஒரு விஷயம். என் பொண்ணு 3 மணி ஆச்சு, இப்போ எங்கள் அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க 1:30 ஆயிடுச்சா, வந்துருக்க மாட்டா, எப்படியும் 2 மணிக்கு வருவாளா இருக்கும். சில நேரம் 3 மணி 3:30 வருவா. டைமுக்கு சாப்பிடு, இவ்வளோதான் சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டியானே கேட்க மாட்டாங்க. அன்றைக்கி நம்ம சாப்பிட்ருக்கவே மாட்டோம், ஆனால் அம்மா அஸ்யூம்ஸ் தட் ஐ ஹவ் ஈட்டன் இல்லையா? ஸோ அது பிரச்சனை இல்லை. ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது ஒரு பொண்ணா ஒரு பையனா நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்மளோட குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படின்னா தான் நம்மளோட விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஒரு கொஸ்டின் யாருமே இல்லையா? வாய் பேசாத பிள்ளைங்க யாருமே இல்லையா? யார் குனிஞ்சிருக்காங்களோ அவங்கள பார்த்துடணும். நான் தம்பி அவரை அந்த பக்கம் பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்றாரு. கேளுங்க கேளுங்க கேள்வி கேளுங்க. என்னப்பா மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னா எல்லாரோட லைஃப்லையுமே வந்து நம்மளோட அவமானம் தான் மோட்டிவேஷனாக இருக்கும். எப்பயாவது நான் சொன்னேன் இல்லை, அந்த கதையை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் இயரில் இந்த மாதிரி சொன்னேன், உட்காருப்பா. ஃபஸ்ட் இயரில் அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, சிரித்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நான் கேட்ட பிறகு செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் போகிற நேரம் என் கிளாஸில் ஒரு கிளாஸ்மேட் வந்து ஏதாவது செஞ்சாலே தப்பாயிடுச்சுன்னா அப்போல்லாம் சிரிப்பான் என்னை பார்த்து. இவ ஐஏஎஸ் ஆக போகிறாளா, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஜில் உள்ள ஒரு இது இல்லையா? இப்போ எனக்கு தெரியாது. அப்போ நான் கொஞ்ச நாள் பேசாமே இருப்பேன். எங்கே போனாலும் இரிட்டேட்டிங்காக இருக்கும். எங்கே போனாலும் ஏதாவது செஞ்சால் உடனே சொல்லுவான், ஏய் இவ ஐஏஎஸ் ஆக போகிறாளாம்ப்பா, பார்ப்பா அப்படின்னு சொல்லி. அவன் சி பாய்ஸ் ஆர் லைக் தட். இன்னைக்கு வந்து நான் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கேன். பட் அவங்களோட இது அப்படி தான். அவங்க மேபி அவங்க யோசிச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க அதை. பட் நமக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆகும். பொண்ணுங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகும், மற்றவங்க முன்னாடி வச்சு இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அது தெரியல. அந்த 3 வருஷமும்
போனதே தெரியல. ஆனால் இவன் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். எங்கே போனாலும் கேள்வி பண்ணுவான். எங்கே போனாலும் என் கூட இருக்குது. ஏதாவது செஞ்சுட்டோன்னா உடனே அப்பா ஐஏஎஸ் வந்துட்டாங்க ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஐ டென்ட் நோ தட் இட் ஹர்ட் மீ ஸோ மச். அந்த நேரம்லாம் இரிட்டேட்டிங்காக தான் ஃபீல் பண்ணேன். பட் ஐ நெவர் தாட் இட் வாஸ் ஹர்ட்டிங் மீ. ஓகே, ஃபஸ்ட் டைம் பரீட்சை பாஸ் ஆகலை, செகண்ட் டைம் பரீட்சை பாஸ் ஆகலை. அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, செகண்ட் டைம் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, தேர்ட் டைம் வந்து முடியாது போல் நம்மளால். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்கள்ல உன்னாலாம் முடியாதுப்பா அப்படின்னு. நம்மளே அந்த ஒரு இது விட்டுருவோம் இல்லையா. தேர்ட் டைம் அப்படி போயிடுச்சு. ஃபோர்த் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஒரு இது எப்படி அது அந்த ஒரு தழும்பாக இருந்திருக்கு என் மனசுக்குள்ளே. அந்த பையன் சொன்னது வந்து எனக்குள்ளே தழும்பாக இருந்திருக்கு. நான் அந்த தோல்வியை பார்த்த உடனே நான் என்ன நினச்சிட்டேன்னா, சிலப்போ அவன் முன்னாடி நம்ம தோற்றுருவோமோ, அப்போ அவமானப்பட்டுருவோமோ அப்படின்னு பயங்கர ஒரு இது. தூக்கமே வராது. தூங்கினாலே அவன் மூஞ்சி ஞாபகம் வந்துடும். எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடும். சத்தியம் எனக்கு வந்து நான் ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங் திங்ஸ். ஓகே, ஏன்னா அந்த ஹர்ட் வந்து எனக்கு தெரியல. அது எனக்கு டீப் ஸ்காராக எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அவமானம் இப்போ பரீட்சை பாஸ் பண்ண பிறகு அவனை கூப்பிட்டு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். நான் எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நீ உனக்கு தெரிஞ்சோ தெரியாமே நீ என்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்க. எனக்கு வந்து இட் ஹெல்ப் மீ அ லாட் ஆக்சுவலி. 12ஆம் கிளாஸ்லேயும் இது மாதிரி தான். என் கூட ஒரு பையன் பெட்டு வச்சான், நீ வந்து பரீட்சை எப்படி எழுதுவியா அப்படி எழுதுவியான்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு இது வந்து நமக்கு பொண்ணுங்களுக்கு இது என்னென்னா ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எதையுமே நீங்கள் வாஷின்னா என்ன சொல்லுவோம், பிடிவாதம் ஜாஸ்தி பொண்ணுங்களுக்கு. பசங்க ரொம்ப இதாக போயிடுவாங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்கா, அதனால் எனக்கு 2 குவாலிட்டியும் தெரியும். பசங்க வந்து ரொம்ப ஜென்ரஸாக இருப்பாங்க. பட் பொண்ணுங்க வந்து பயங்கர நீ பண்ணிட்டல நான் செஞ்சிருவேன் அப்படி. அந்த பிடிவாதத்தை வந்து நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும், நெகட்டிவாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளை தொலைக்கிற பிடிவாதமாக இருக்கக்கூடாது, நம்மளை வளர்க்குற பிடிவாதமாக இருக்கணும். ஓகேங்களா. சில பேர் வந்து சாப்பிடாமல் இருந்து நீ அதை சொல்லிட்டல நான் சாப்பிடவே மாட்டேன், நான் அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம அந்த வயசில் நிறைய அந்த விஷயம் செய்வோம் இல்லையா. செய்யாதீங்க. உங்களோட ஹெல்த் போகுது, உங்களோட மென்டல் ஹெல்த் போகுது. அதை வந்து நீங்கள் வேறு லெவலில் எப்படி பாசிட்டிவாக உங்களுக்கு மாற்ற முடியும்னு யோசிங்க. அந்த பிடிவாதம் கூடாது. பிடிவாதம் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கணும். ஒருத்தர் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நான் செஞ்சு காமிப்பேன், அதுதான் பிடிவாதம். சரியா. அப்போது இந்த மாதிரி அவமானம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நிறைய பேருக்கு வளர்ந்து வந்த இந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அவமானத்தை அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான். எல்லாருமே அவமானத்தை நேரிடுறவங்க தான். சரிங்களா. அந்த அவமானத்தை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம எங்கே ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மோட்டிவேஷன் இஸ் ஆல் இதுதான். இப்போ உங்கள் கிளாஸில் யாரும் கிண்டல் பண்ணாங்கனாலும் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, நம்மளோட வழியில் போயிட்டே இருக்கோம். தம்பி உங்கள் கொஸ்டின் இல்லையா. என்னப்பா கண்டிப்பா. என்னோட ஹஸ்பண்ட் வந்து 10ஆம் கிளாஸ்ல படிக்கவே மாட்டாப்லன்னு சொல்லி டீச்சர் அனுப்பிச்சுட்டாங்களாம். சத்தியமா. ஸ்லோ லேர்னர் ஃபாஸ்ட் லேர்னர்லாம் கிடையாது. கன்சிஸ்டன்சி இஸ் வாட் மேட்டர்ஸ். எவ்வளோ படிக்கிறீங்க. இப்போ ஒருவேளை அந்த பையனால் ஒரு 6 மணி நேரம் படிக்க முடியுது, ஒரு ஸ்லோ லேர்னர் 10 மணி நேரம் எடுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட லிமிட்டேஷன்ஸும் நம்மளோட ஸ்ட்ரென்த் வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும் இல்லையா. என்னோட லிமிட்டேஷன் என்னன்னு எனக்கு தெரியும், என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும். அவன் 6 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னா நான் 10 மணி நேரம் படிக்கணுமா இருக்கும். இந்த 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடின்னா எல்லாமே ஈஸி தான். இப்போ ஒருத்தருக்கு சில நேரம் வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் போதுமா இருக்கும். பட் நமக்கு 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அவ்வளோதான். நமக்கு இடைக்கிடைக்கு இருக்குது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, லைஃப் இஸ் லைக் அ ரேஸ். சம்படி இஸ் ஷார்ட் ஸ்ப்ரிண்டர்ஸ். அவங்களால 350-400 மீட்டருங்கிறது ஒரு செகண்டில் ஓடி பிடிச்சிருக்கும். நம்ம வந்து ஸ்லோ ரன்னர்ஸாக இருக்கும், இல்லைனா வாக்கர்ஸாக இருக்கும். இட் டசன்ட் மேட்டர். ஸ்லோ ஃபாஸ்ட்டுங்கிறத நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணுற நேரம் தான் நீங்கள் ஸ்லோ அப்படின்ற ஒரு சப்ஜெக்டிவ் இது. அது பயங்கர சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன். அது ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாங்கிறது எவ்வளோ நேரம் படிக்கும், உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, உங்களோட லிமிட்டேஷன் என்ன. சிலப்போ ஒரு ஆளுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, என் கூட ஒரு பையன் படித்தான். அவன் கூட போய் உட்காந்து படிக்கிறதுக்கே பயமாக இருக்கும் எனக்கு. காரணம் கொஸ்டின் ஆரம்பிக்கிற நேரமே ஆன்சர் சொல்லிடுவான். அப்படி நம்ம எல்லாம் எதுவும் படிக்காத மாதிரியே இருக்கும். அப்படி இங்கெல்லாம் இருப்பாங்கல்ல கிளாஸ்லேயும் இல்லை சில பேர்லாம் இருப்பாங்க, நம்மளை பயமுறுத்துறதுக்குறே வீட்டிலேருந்து கிளம்பி வருவாங்க. போகவே மாட்டேன், பக்கத்துலேயே போக மாட்டேன், அப்படி படிப்பான். ஆனால் அவனுக்கு சர்வீஸ் கிடைக்கலங்க.
சத்தியமா. இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் ஹி டிட் கெட். ஆனால் நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அப்போ என்ன யோசிக்கிட்டோம், அவனை வச்சு கம்பேர் பண்ணி நம்மளோட குவாலிட்டியை நம்ம வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இல்லையா? ஸோ யூ கேனாட் சே தட் சம்மன் ஹூ இஸ் தி சோ கால்ட் ஃபாஸ்ட் ரீடர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபாஸ்ட். ஓகேங்களா? அதனால நம்மளோட லிமிட்டேஷன், நம்மளோட ஸ்ட்ரென்த்து, அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். கரெக்டாக ஆகிடும், எல்லாம் கரெக்டாகிடும், சரியாயிடும். பொதுவான ஒரு கேள்வி, நம்ம ட்ரிவாண்ட்ரம் ஒரு ஏஜோட டிஐஜியாக இருக்கிறீங்க, கல்லூரியில் இந்த ட்ரக்ஸ் வந்து இப்போ ரொம்ப அதை பற்றி கல்லூரி மாணவர்கள் ரொம்ப இதாகிட்டு. கல்லூரியில் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது கல்லூரியில் மட்டும் இல்லை, பொதுவாக உள்ள எல்லா புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது என்னென்னா, அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது செய்யலைன்னா ஒரு நீங்கள்லாம் கல்லூரியில் படிக்கிற நேரம் இதாக இருக்கும். ஒரு ஜென்ரேஷனை ஃபேஸஸ் சம் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ். நீங்கள் கல்லூரியில் படிக்கிற நேரம் இது லிக்கராக இருக்கும், எல்லாரும் லிக்கர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ கல்லூரியில் வந்து லிக்கர் அப்படிங்கிறது ஓகே பார்ட்டியா, சரி பசங்க அப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இப்போ மயக்க மருந்து